ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டில் எல்லோரும் சிபிஎம் சர்ச் பிலீவர்ஸ் ஆயிட்டாங்க. நான் மட்டும் இந்த கொயர், சண்டே ஸ்கூல், யூத் கிளப் இதனோட அஃபினிட்டினால சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் தொடர்ந்து போயிட்டுருந்தேன். இருந்தாலும் இந்த சிபிஎம் சர்ச்சுடைய ஆனுவல் கன்வென்ஷனுக்கு என்னை எங்கள் வீட்டில் எல்லோரும் கூட்டிகிட்டு போவாங்க. நானும் என்னோட ஒரு வயசு மூத்த என்னோடய அண்ணனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் இந்த ஆனுவல் கன்வென்ஷன். இதில் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த கன்வென்ஷன் சாப்பாடு. கன்வென்ஷனுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புறது இந்த கன்வென்ஷனோட ஒரு ஃபீச்சர். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமும் இந்த சாப்பாடு. வீட்டில் அம்மா பார்த்து வைக்கிற சாம்பாரை விட இவ்வளோ பேருக்கு போடணுமேன்றனால தண்ணியாக வைப்பாங்க. மார்க்கெட்டில் என்னென்ன காய்கறிகளை பார்க்கலாமோ அதெல்லாம் இந்த சாம்பாருக்குள்ளேயும் பார்க்கலாம். இதை ஆனால் நாங்கள் அவ்வளோ ருசித்து விரும்பி சாப்பிடுவோம். இதில் ஒரே ஒரு சங்கடம் எங்களுக்கு என்னன்னா, எல்லாரையும் பந்தி போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு இலை போட்டு பரிமாறி கடைசி ஆளுக்கு பரிமாறி முடிக்கிற வரைக்கும் முதல் ஆள் அப்படி கையை கட்டிட்டு உட்காந்தே இருக்கணும். ஏன்னா இவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப கஷ்டமான நேரமே அதுதான். இந்த கூட்டத்தினர் எல்லாரும் கைத்தட்டி அற்புதமாக ஒரு பாடலை என்ஜாய் பண்ணி பாடிட்டு இருப்பாங்க. அது எங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் உதடுகள் அந்த பாட்டை பாடிட்டு இருக்குமே வழியாக கண்ணும் மனசும் சாப்பாட்டிலேயே இருக்கும். அந்த முடிஞ்சு கடைசியில் ஆமேன்னு அலேலியா சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோடனே வர சந்தோஷத்தை பார்க்கணுமே எங்களுக்கு. இந்த பாட்டு எளிமையான வார்த்தைகள், எளிமையான இசை, யாரும் கேட்ட உடனே பாடிடலாம். அன்றைக்கி சாதாரணமாக தான் எனக்கு இந்த பாட்டு தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு இந்த பாட்டை நான் பாடும்பொழுது உண்மையாலுமே ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன். அன்றைக்கி சாப்பாட்டுக்காக பாடின இந்த பாட்டை இன்றைக்கி சந்தோஷத்தோடு பாடிட்டுருக்கேன்.